அமோகம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் மட்டுமன்றி உலகம் முழுவதும் அயோத்தியிலே கட்டப்பட்ட ராமர் கோயிலை பற்றி தான் பேச்சு. இதை எப்படி மோடி அவர்கள் முன்னின்று இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பது பலருக்கும் வியப்பாக இருக்கிறது. அதில் உள்ளே புதைந்து கிடக்கின்ற செய்தி யாருக்குமே தெரியாது. அதை நான் ஆராய்ச்சி செய்து அதை என்ன என்று அதை தெரிந்தபோது அதை உங்களுக்கும் சொல்லலாம் என்று அதை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். பண்டைய காலத்திலே இந்தியாவை நோக்கி படையெடுத்தார்கள் பல இஸ்லாமிய பேரரசர்கள். அங்கே வந்து அவருடைய எய்மெல்லாம் முதல்ல இந்த கோயில்களை கொள்ளையடிக்கிறது தான். கோயில்களை இடித்து போட்டு இங்கே உள்ள சொத்துக்களை கொள்ளையடித்து கொண்டு சென்றார்கள். சிறு வயதிலே கஜினி போகும்போது 17 முறை படையெடுத்தார் இந்தியா மீது அப்படின்னு படித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு யாரும் இந்திய மன்னர்களும் இந்தியாவில் தயாராக இல்லை. காரணம், அப்பொழுது மக்களிடையே ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் தான் அங்கே அயோத்தியிலே ராமர் கோயிலை அவர்கள் இடித்து விட்டு அங்கே மசூதி கட்டினார்கள். பதிலுக்கு யாரும் கட்டவில்லை. ஆகவே ஆனால் பாரதிய ஜனதா தோன்றிய பிறகு அது இந்த ராமர் கோயில் இருந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவர்கள் 96 அத்வானி அவர்கள் துணை பிரதமராக இருந்த காலத்திலும் தலைவராக பாரதிய ஜனதா சங்கத்தின் தலைவராக இருந்தபோது அந்த அயோத்தியில் போய் ராமர் கோயிலை கட்டுவதற்காக அந்த மசூதியை இடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். முறைப்படி அனுமதியெல்லாம் பெறவில்லை. அப்பொழுது கைதாகி அந்த வழக்குகள்லாம் நடந்து கொண்டிருந்தன. பட் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு முதலிலே அவர்கள் கோயில்களை மற்ற எல்லா வேலைகளுக்கு நடுவிலே ஒவ்வொரு கோயிலாக சீரமைப்பு செய்தார்கள். முதலிலே காசி விஸ்வநாதர் கோயில், அதை பற்றி தான் நான் தொலைக்காட்சிகளை பேசினேன். அவர் சிவபக்தர். காஷ்மீர் பக்கத்திலே உள்ள ஒரு இடத்துல கோயில், அந்த கோயிலில் 6 மாதத்துக்கு பிறகு தான் திறந்தார்கள். அதை திறந்த உடனே முதலிலே லட்சார்த்தனை பாரத மக்களுக்காக செய்யப்பட்டது. அவருடைய முழு செலவை அவர்கள் மோடி அவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அதை படிக்கும்போது நமக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. ஒரு ஹிந்து தன்னுடைய காரியத்தை தன்னுடைய நாட்டுக்காக செய்கிறார் என்று நினைக்கும் போது பெருமையாக இருந்தது. அது ஒவ்வொரு கோயிலாக செய்து கொண்டே வந்தார்கள். கடைசியாக அந்த அயோத்தியிலே ராமர் கோயில் இடித்து மசூதி கட்டப்பட்ட இடம், அதற்கு முறைப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி பெற்று அந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தார்கள். கோயிலை 2.5 ஆண்டு காலத்துக்கு மேலாக பார்த்து செய்தார்கள். அதுக்கு சரியான நேரமும் குறித்தார்கள். அதற்கு எப்படி செய்ய வேண்டும் என்றுவோ அந்த ஆகம விதிகள் படி எல்லா கோயில்களுக்கும் சென்றார்கள். ராமேஸ்வரம் வரை சென்று அதற்கு உண்டானவர்களாக செய்து அங்கிருந்து கலசரியில் எடுத்து வந்து கும்பாபிஷேகத்தை கொடுத்தார்கள். அது கட்டப்பட்டு போன ஜனவரி 22ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த கோயிலை தோற்றுவித்தார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், உலகமெங்கும் இருந்து இந்துக்கள் வந்திருந்தார்கள். உலகமெங்கும் தொலைக்காட்சிகளே அது ஒளிபரப்பப்பட்டது. இது நமக்கெல்லாம் பெருமை. நாங்கள் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை இஸ்லாமிய நாடுகளுக்கு தெரிவிப்பதற்காக தான் அதை செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. இப்போது இஸ்லாமிய நாடுகளிலேயே இந்துக்கள் கோயில்கள் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். வருகின்ற 14ஆம் தேதி கூட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் சென்று ஒரு கோயிலை திறந்து வைக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு பெருமையாக இருக்கிறது. அவை பழைய காலத்திலே மன்னர்களாக இருந்தார்கள், பதில் செய்தி கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பல முறைப்படி எல்லா அனுமதிகளும் பெற்று இந்து மத சம்பிரதாயப்படி அவர் கோயிலை கட்டுவதை பிரதம மந்திரியாக அல்ல, ஒரு இந்தியனாக ஒரு ஹிந்துவாக செய்து முடித்திருக்கிறார் என்கிற போது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அமோகம்.